ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் ரிப்ளே வீடியோ. ஸோ போன வீடியோட கண்டினியூட்டி தான். நம்ம நவம்பர் மாதம் வரைக்கும் வீடியோஸ் போட்டிருக்கோம். கமெண்ட்ஸ் யாரெல்லாம் நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்களோ அதற்கான ரிப்ளை போட்டிருக்கோம். இந்த டிசம்பர் மாதம் மற்றும் ஜனவரி மாதம் 2025 இந்த வருடம் ஜனவரி மாதம் இது வரைக்கும் யாரெல்லாம் கேட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துல யாரெல்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்களோ உங்களுக்கு தான் தெரியும். நான் தம்ப்நெயில்ல வச்சிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கான அவங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர் இந்த வீடியோல இருக்கும். ரைட், அடுத்தது இந்த ஜனவரி மாசத்துல யாரெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரி, அடுத்ததாக யார் கேட்டிருக்கா? பத்ரிநாதன் கேட்டிருக்காரு. 2025 வீடு வாகன யோகம் யாருக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல கேட்டிருக்காரு, சார் கடக லக்னம் 4ஆம் அதிபதி சுக்கிரன் 11ல இருக்கு சார், கேது தசை நடக்கிறது, வீடு வாங்கும் வாய்ப்பு உள்ளதா? கன்ஃபார்மா உண்டு சார். கேது தசை, கேது புத்தி, அடுத்தது கேது சுக்கிரன் வரும். அடுத்தது சுக்கிர புத்தியில கன்ஃபார்மா உங்களுக்கு உண்டு. சரியா? 4ஆம் பாவகாதிபதி 11ஆம் இடத்துல இருந்தாலும் ஆட்சியா நிக்குதுல, அப்புறம் என்ன, கன்ஃபார்மா உங்களுக்கு அந்த வீடு வாங்கும் யோகம் எல்லாம் வந்துருச்சு. சரிங்களா? கன்ஃபார்மா கொடுத்துரும், கவலையப்படாதீங்க. ரைட், அடுத்ததாக அடுத்தது எல்லாமே டேட் ஆஃப் பர்த் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு ப்ரெடிக்ஷன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. நைஸ் வீடியோ அப்படின்ட்டு வர்க்கோத்தமம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தோம். அதுல யாருன்னா புருஷ் அது சுந்தரம், ஏதோ பத்ம சுந்தரமா ஏதோ சம்திங் போட்டிருக்காரு. ஸ்பெல்லிங் அப்படியே வரிசை ஏபிசி மாதிரி இருக்குது, ஒன்றும் புரியல. ரைட், நைஸ் வீடியோ. அடுத்ததாக மிகவும் அருமை, தெளிவு, அற்புதம், காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் இணைத்து பலன் சொல்வது எப்படி அப்படிங்கிற வீடியோ. ஸோ பழைய வீடியோ. தமிழ் செல்வம் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து கேட்டிருக்காரு. வெரி நைஸ் சார், வெரி நைஸ் அப்படின்ட்டு இன்னொருத்தர் கேட்டிருக்காரு. யாருன்னா ரஸ்டல்ஃபுல்லா ஏதோ ஒரு ஐடி, அப்படி ஒரு ஐடி போட்டிருக்காரு. சனி எங்க இருந்தால் நன்மை கும்ப லக்னம் அப்படிங்கிற வீடியோல நாய்ஸா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பழைய வீடியோ சார், மேபி இருந்திருக்கலாம். இப்பெல்லாம் ஓரளவுக்கு நாய்ஸ் எல்லாம் குறைச்சாச்சு சார். எனிவே நன்றி, கமெண்ட் பண்ணதுக்கு நன்றி. அடுத்தது தேங்க்யூ சார் சண்முக சுந்தரம், சாரி சண்முகம், நன்றி ஐயா. ஸ்டார்நெட் இல்லை நன்றி போட்டிருக்கிறீங்க, ரொம்ப நன்றிங்க. அப்புறம் டேட்டா பர்த் கொடுத்துருக்குறாங்க. in which book they mention Budan and Sani is good? In என்னது பரிவர்த்தனையா? பரிவர்த்தனையில எந்த புக்ல புதனும் சனியும் குட்னு சொல்லியிருக்காங்க? இதுதான் அவருடைய கேள்வி. யார் கேட்டிருக்கான்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்ஜி அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து சனி புதன் பரிவர்த்தனை செய்யும் கோடீஸ்வர யோகம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல இந்த சனியும் புதனும் பரிவர்த்தனை ஆகிறதுனால அந்த ஜாதகர் கோடீஸ்வர யோகம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கிறோம். அதுலதான் கேட்டிருக்காரு எந்த புக்ல போட்டிருக்கு அப்படின்னு. இதுக்கு புக்குன்னு போகணும் தேவையில்லை, நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சாலே போதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பரிவர்த்தனை அப்படின்னு வரும் பொழுது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு பரிவர்த்தனை ஆகுது. தன் வீட்டை தன் இடமாறி அமர்ந்து கொள்வதுதான் பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனையின் மூலமாக பரிவர்த்தனையான கிரகங்கள் ஆட்சி நிலைக்கு வருது அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். சரி, ரெண்டாவது பாயிண்ட், இங்க பரிவர்த்தனையான கிரகங்கள் நட்பு கிரகங்களா எதிரி கிரகங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? நட்பு கிரகங்கிறது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய கிரகம். இங்க சனியும் புதனும் நண்பர்கள். சனி புதன் சுக்கிரன் ஒரு அணி, சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இது ஒரு அணி. ஓகேவா? அப்ப இது மாதிரியான சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இந்த 4 கிரகங்கள் தன் வீட்டை மாறி உட்கார்ந்து இருக்கும் போது அபரிமிதமான வளர்ச்சியும், அதே போல சனி புதன் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் அதுல இருக்கக்கூடிய 2 கிரகங்கள் பரிவர்த்தனையில மாறி மாறி உட்கார்ந்து இருந்தா அதுவும் பலமான ஆட்சி உச்சம் அப்படின்னு இருக்கணும். அண்ட் தென் இது எந்த லக்னத்துக்குன்னு ரொம்ப முக்கியம். சரியா? இப்ப இந்த சனி புதன் பரிவர்த்தனை நன்மை எந்த லக்னத்துக்கு? மிதுனம் கன்னி.
ரிஷபம், துலாம், மகரம், கும்பம். இதுக்கு தான் நன்மை. நான் கடக சிம்ம லக்னத்திற்கு இந்த சனி புதன் பரிவர்த்தனை ஆட்சி உச்சமானுச்சுன்னா கண்டிப்பாக கெடுதலை தரும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்களா? ரைட். இப்படித்தான் நம்ம பலன் எடுக்கணும். சரிங்களா? அப்ப அந்த பரிவர்த்தனை நன்மையானா அது நட்பு கிரகமா எதிரி கிரகமான்னு பார்க்கணும். எஸ், நட்பு கிரகங்கள் பரிவர்த்தனை, அது ஒரு பாயிண்ட். ரைட். அடுத்தது, இது எந்த லக்னத்துக்கு இது நன்மை தரும் அல்லது கெடுதலை தரும்னு பிரிக்கணும். அப்படி எடுத்தாதான் அந்த கிரகம் அந்த பரிவர்த்தனை அந்த ஜாதகருக்கு உண்மையிலேயே நன்மை தருதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ரைட். நன்றி சார். அடுத்ததாக, ஜாதகத்தில் சனி எங்கிருந்தால் நன்மை? விருட்சக ராசிக்கு நம்ம பலன் போட்டிருந்தோம். அதுல கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்கார். 12 இருந்தால் சித்திரை நட்சத்திரம் என்ன செய்வார்? ஜெயிலுக்கு போக வச்சிருவாரா அல்லது முடமாக்கி விடுவாரா? இது ஏற்கனவே கேட்டிருக்காரு நினைக்கிறேன். விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு 12 சித்திரையினுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா அப்படின்னா சனி செவ்வாய் சேர்க்கை காம்பினேஷன் வந்துருச்சு 12ஆம் இடத்துல. 12ஆம் பாவகாதிபதி பலமா இருந்துச்சுன்னா, சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி உச்சமா நிக்கிறாரு அப்படின்னா கெடுதல் கிடையாது. சுக்கிரனும் அடி வாங்கி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால்வலி, காலில் அடிபடுறது, காலில் ரத்தம் கட்டுறது, இது மாதிரி விஷயங்களை கொடுக்கும். ஓகே. லக்னாதிபதியும் வீக்கா போயிருந்திருக்கார். இப்ப செவ்வாயும் பலவீனமா போய் நிக்கிறாரு. செவ்வாயோட நட்சத்திரத்தில் சனி உட்காந்து செவ்வாயும் பலவீனமா போயிட்டாரு. 12ஆம் பாவகாதிபதி பலவீனமா போயிட்டாரு. அவர் தான் நீங்க கேட்கிற மாதிரி அந்த ஜெயிலுக்கு போகக்கூடிய பிரச்சனையை செய்வாரு. ஓகேவா? நான் சொல்றதுக்கான ஆன்சர், நீங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர் நான் பிரிச்சு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? ரைட். நன்றி. அடுத்ததாக சுரேஷ்குமார், சனி எங்க இருந்தால் நன்மை? துலா லக்னம் அப்படிங்கிறதுக்கு சனி இன் 7th house அப்படின்னு கேட்டிருக்காரு. சனி துலா லக்னத்துக்கு இயல்பாகவே ராஜயோகாதிபதி, நன்மை தந்தாகணும். அவர் 7ஆம் இடத்துல திக்பலமா நிற்பது சிறப்பு. நீச்சமா நிற்கிறார். ஆனா சுபத்துவம் ஆயிருச்சுன்னா இன்னும் சூப்பர். அப்ப நீச்சமா நிற்பது வரைக்கும் ஓரளவுக்கு நன்மை தான், பெரிய அளவுல கெடுதல் கிடையாது. ஆதிபத்திய விசேஷத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். நீச்சமா நிற்கும் போது அதனுடைய வீரியம் குறைக்கப்படுது. 7ஆம் இடத்தை பெருசா கெடுக்காது. ஆனா 7ஆம் இடம் இன்னும் சுபத்துவமா போகுது. 7ஆம் பாவகாதிபதி இன்னும் பலமா போறார். ஆனா ரொம்ப முக்கியம், இந்த இடத்துல செவ்வாய் உச்சமாயிடக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா சனி தசையும் ரொம்ப கெடுதல் பண்ணும், செவ்வாய் தசையும் போட்டு பெடல் எடுத்துரும். சரியா? அந்த துலா லக்னத்துக்கு செவ்வாய் என்ன பண்ணணும்? செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். 2ஆம் இடத்துல உட்கார்ந்தா நன்மை. 10ஆம் இடத்துல நீச்சமா இருந்தாலும் சூப்பர், திக்பலமாயிடும். அப்படி இருந்தாலும் சனி நன்மை கொடுத்துரும். ஓகேவா? அப்படி இல்ல சார், செவ்வாய் வேற எங்கேயாவது உட்கார்ந்துருக்கட்டும். அந்த 7ஆம் இடத்திற்கு நீச்ச சனிக்கு வேற சுபகாரக தொடர்பு நிக்குதா? வளர்பிறை சந்திரனுடைய கேந்திரம் நிக்குதா? குருவினுடைய 5 7 9ஆம் பார்வை இருக்குதா? எஸ், சூப்பரா இருக்கும். அதே நேரத்துல குருவினுடைய பார்வைப்படும்னா துலா லக்னத்திற்கு 6ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கணும். ராகுகேது இருந்தாதான் அந்த குரு பார்வை நன்மையா இருக்கும். இல்லைன்னா அதுவும் சில நேரத்துல கெடுதலை கொடுக்கும். சரியா? அது இல்லாம பொதுவா 7ல சனி நீச்சம் பெற்று இருந்துச்சுன்னா பெரிய அளவுல கெடுக்காது, பயப்பட வேண்டாம். ஆதிபத்திய நன்மை கண்டிப்பாக நன்மை தரும் சனி திசையில. அடுத்ததாக லாக் 349 அப்படிங்கிற ஒரு ஐடி, அதே சேம் விருச்சிக ராசி சனி எங்க இருந்தா நன்மையில 12ல சனி வக்ரம் வித் ராகு. சனி வக்ரம் பெற்றிருந்தா ஓரளவுக்கு நன்மை தான். சனி வக்ரம் பெற்று பலவீனமா போனிச்சுன்னா விருச்சிக ராசிக்கு விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பெரிய அளவுல கெடுக்காது. ஆனா வக்ரம் பெற்று ராகுவோட கிரகணம் ஆயிடுச்சு அப்படின்னா தாயாரின் உடல் ஆரோக்கியம், சரியா, தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம், வண்டி வாகனம் அடிக்கடி பழுதாயிட்டே இருக்கும், அல்லது 2ஆம் தர வாகனங்கள், இது போன்ற விஷயங்களை ஏற்படும். அதே போல உடல் உறுப்புகளை மார்பகம், மார்பு, இதெல்லாம் 4ஆம் இடம். அதன் அதிபதி சனி பலவீனமா போயிட்டார், ராகுவோட கிரகணம் ஆயிட்டார். 12ஆம் இடம் மருத்துவ செலவு அப்படின்னு அர்த்தம். இது சார்ந்த விஷயத்துக்காக செலவு, வண்டி வாகனத்துக்கு செலவு, தாயாருக்கு செலவு, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு செலவு, வீட்டுல செலவு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படி கொடுக்கும். அந்த இடத்திற்கு 12ஆம் இடத்திற்கு சுபகாரக தொடர்பு வந்துருச்சா, இப்ப சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் குறையுது. ஓகே, ரைட். அடுத்ததாக அவரே தான் கேட்டிருக்காரு. சார், விருச்சிக லக்னம், சனி வக்ரம் வித் ராகு இன் 12th house, சுக்ரன் இன் 7th house. சுக்ரன் பலமாயிடுச்சுல, அப்புறம் என்ன? சுக்ரன் பலமா இருந்துச்சுன்னா அந்த சனி ராகு கிரக சேர்க்கை பெருசா வேலை செய்யாது, பயப்படாதீங்க. அது கிரகண தோஷ விளக்கம் கொஞ்சம் இருக்குது, பயப்பட வேண்டாம். சரிங்களா? குரு இன்
9th ஹவுஸ் லக்னத்தை பார்த்துருது. ஓகே, அப்ப பலமா நிக்குது. சந்திரன் கேது இன் 6th ஹவுஸ், செவ்வாய் இன் 11th ஹவுஸ். 11th ஹவுஸ் சூரியனுடைய வீட்டுல. எஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். உங்க குரு லக்னத்தை பார்ப்பது சிறப்பா இருக்கும், பெரிய அளவில் பயப்பட வேண்டாம். லாக் 349. அடுத்ததாக வக்ரம் பெற்ற கிரகம் எப்போது நன்மை தரும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தோம். அது கீழே என்ன கேட்டிருக்கா, வணக்கம், நான் மிதுன லக்னம், 2ல் சூரியன் சந்திரன் ராகு புதன் உள்ளது. இந்த நிலையில் சூரியன் சந்திரன் ராகுவுடன் இணைந்து பாதிப்படைந்தது. சூரியன் சந்திரன் ராகுவுடன் புதன் பாதிப்படைந்துள்ளது. சரி, எனில் சூரியன் சந்திரன் திசைகள் பாதிப்பு கொடுக்காதுதானே ஐயா? கெட்டவர்கள் கெட்டுவிட்டால் கெட்ட பலனை செய்ய முடியாது தானே? இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் விட்டுருங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல சூரியன் சந்திரன் இணைவு வித் ராகுவோடு என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டின் அதிபதி சந்திரன் பலம். சோ அப்ப என்ன அர்த்தம், அந்த இடத்துல கிரகண தோஷம் முழுமையாக இல்லை. சரிங்களா? ஏன், இப்ப நீங்க உங்க வீட்டுல இருக்கிறீங்க, நீங்க தான் ஓனரு, உங்களே ஒருத்தன் வந்து அடிக்கிறான், ராகு வந்து அடிக்கிறான். என்னதான் அடிச்சாலும் உதைச்சாலும் அவங்க பேர்ல அந்த வீடு மாறாது. வீட்டின் அதிபதியை போல செயல்படுவார்னா இது என் வீடு மாதிரி நடந்துக்குவாரே தவிர உண்மையிலேயே அவர் பேர்ல ரிஜிஸ்டர் ஆகல. நீங்க பண்ணி தரமாட்டீங்க. இன்னமும் உங்க பேர்ல தான் அந்த வீடு இருக்குது. நீங்க தான் அந்த வீட்டினுடைய ஓனர். ஆனா பயந்த மாதிரி இருக்கிறீங்க. இந்த மனநிலை இருக்குல்ல, இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இது அஸ்தமனமா இருந்தாலும் சரி, கிரகணமா இருந்தாலும் சரி, அமாவாசையாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால அந்த இடத்துல சந்திரன் பலவீனம் கிடையாது. அப்ப 2ஆம் பாவக அதிபதி மிதுன லக்னத்திற்கு பலமா நிற்கிறார். குடும்ப வாழ்க்கை ஒண்ணு இருக்குது. ஆனா ராகுன்னு உள்ள வந்துருச்சுல, அப்ப ராகு உள்ள வரும்பொழுது என்ன ஆகும், சின்ன சின்னதாக பிரச்சனைகள். அடிக்கிறார்ல சந்திரன், அடிக்கிறார்ல அவரு, அப்ப செலவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்குது, வீண் விரயத்தை கொடுக்குதே தவிர சந்திரன் அந்த வீட்டை விட்டு ராகு காலி பண்ண மாட்டாரு, காலி பண்ண வைக்க மாட்டாரு, பண்ணவும் முடியாது. குடும்ப பிரிவுங்கிறதுக்கு போகாது. அந்த சிச்சுவேஷன் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ரெண்டுத்தையும் இணைச்சு நான் சொல்றேன். சோ அதனால பயப்பட வேண்டாம். ஓகே, ரமேஷ்குமார் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, நன்றி. அடுத்ததாக சயித் இப்ராஹிம் அப்படிங்கிறவரை கேட்டிருக்காருங்க. என்ன கேள்வினா, சனி எங்க இருந்தால் நன்மை, கும்ப லக்னம் அப்படின்ட்டு அந்த வீடியோல. சார் கும்ப லக்னம் கன்னி ராசி சார். 9ல சனி ராகு சுக்கிரன், அடுத்து ராகு திசை வருகிறது. தந்தைக்கு நல்லது செய்யுமா அப்படின்ட்டு கும்ப லக்னத்துக்கு 9ஆம் பாவக அதிபதி சுக்கிரனுடைய துலாம் ராசி. அந்த வீட்டுல சனி ராகு சுக்கிரன் உட்கார்ந்துருக்கு. ராகு திசை வருது. இது ஸ்பெஷலா இருக்கும், பயப்பட வேண்டாம். ராகு சனி சுக்கிரன், சரி ரைட், கரெக்ட் தான். நீங்க சொன்ன மாதிரி அமைப்பு இருக்குது. அப்பாவுக்கு சில தொந்தரவுகளை கொடுக்கும். 9ஆம் பாவக அதிபதியினுடைய சுக்கிரன் அதே வீட்டில் அமர்ந்து ராகுவும் அதே வீட்டில் இருக்கும் பொழுது, சனியும் அதே வீட்டில் இருக்கும் பொழுது, உச்சமா இருக்கும் பொழுது, ராகு திசை வரும் பொழுது இந்த 2 பேர்த்துக்கும் சில இடர்பாடுகள் கொடுப்பார். தந்தைக்கு சில நல்லது செய்யுமானா தந்தைக்கு சில கெடுதல்களை கொடுக்கும். மருத்துவ செலவுகள், அலைச்சல் கொடுக்கணும். வேலை இருந்துச்சுன்னா வேலையில பிரச்சனை கொடுக்கணும். உடல் ஆரோக்கியத்துல பழுது பண்ணும். நெஞ்செரிச்சலை கொடுக்கும். வண்டி வாகனத்துல பழுது கொடுக்கும். வண்டி வாகனத்துல போகும்போது கவனமா இருக்கணும். இதெல்லாம் செய்ய வைக்கும். 9ல சுக்கிரன் அமர்ந்து, சரி சுக்கிரன் சனி ராகு இருந்து அடுத்து வரக்கூடிய ராகு திசையில் இது நடக்கும். சயித் இப்ராஹிம். அடுத்தது ஜெய பாலா சார், சம்திங் ஏதோ ஒன்று நைஸ் சார்னு போட்டிருக்கிறீங்க. எனிவே நன்றி. அடுத்தது சரவணன், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து தான் கேட்டிருக்கிறீங்க. நிறைய பேர் எல்லாம் டேட் ஆஃப் பர்த் தான் கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கந்தசாமி பாண்டியன் அவர் என்ன கேட்டிருக்கார், லக்னத்தில் சனி நின்று லக்னாதிபதி 6ல் மறைந்து, லக்னத்தில் சனி நின்று லக்னாதிபதி 6ல் மறைந்து லக்னத்தை பார்த்து 2-5க்குரிய குரு 2-5க்குரிய குரு 5ல் நின்றார். அவர் ராகுவுடன் இணைந்து கெட்டு அவர் பார்வை லக்னத்திற்கு பலன் தரவில்லை.
அனைத்துக்கும் மேலாக ஸ்திர லக்ன பாதகாதிபதியான 9ஆம் அதிபதி சந்திரன் 9இல் ஆட்சி பெற்றால் அவர் சந்திர அதியோகத்தை எல்லாம் தரமாட்டார். சந்திரனை குரு பார்த்தும் ஒரு பலனும் இல்லை. ஏனென்றால் குரு பலமிழந்தார். காரர் புதனும் 8-11ஆம் ஆதிபத்தியம். அவர் 4 உயர்கல்வி ஸ்தானமான 4இல் நின்றால் பள்ளி படிப்பை தாண்டவில்லை. இன்னும் சார நிலைகளை ஆராய வேண்டும். இங்கு ஏது சுபத்துவம்? பாதகாதிபதி பலன் பெற்ற பின் வாழ்க்கையில் எல்லாமே தடை தாமதங்கள் தான். சந்திரனும் அஷ்டமாதிபதி சாரம், உடல் மனம் பொருள் பலமற்றவர். அப்படின்ட்டு கந்தசாமி பாண்டியன் லக்னம் எப்படி இருக்கக்கூடாது, என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோல போட்டிருந்தோம். அதுல அவர் போட்டிருக்காரு, பாதகாதிபதி பலமா 9ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா பாக்கியத்தையும் கொடுக்கணும், பாதகத்தையும் கொடுக்கணும். இதுதான் அவருடைய ஆன்சர். சரியா? நீங்க பாதகத்தை மட்டும்தான் பண்ணணும்னு நினைக்க கூடாது. இதற்கு உதாரணம் உங்களுக்கும் தெரிஞ்ச எனக்கும் தெரிஞ்ச பழைய எக்ஸிஎம் மேடம் ஜெயலலிதா அவங்களுடைய ஜாதகத்தில் மிதுன லக்னத்துல 7ஆம் இடத்துல குரு இருந்து பணத்தை கொடுத்துச்சு, மரியாதை கொடுத்துச்சு, கௌரவத்தை கொடுத்துச்சு. பாதகம் என்ன பண்ணுச்சு? மனைவிங்கிற கணவன்கிற ஸ்தானத்தை செயல்பட விடாமல் தடை பண்ணிச்சு, அல்லது மறைச்சிச்சு, அல்லது பிரச்சனையை கொடுத்துச்சு. ஸோ இதுதான் பாதகம். அப்ப கொடுத்துருக்குல அந்த 9ஆம் வீட்டின் வழியாக, பாக்கியஸ்தானத்தின் வழியாக, ஐ மீன் குருவனுடைய காரகத்தை கொடுத்துருக்குது. அதே போலதான் அந்த ஆதிபத்தியம், 9ஆம் ஆதிபத்தியம், சந்திரன் ஒளி எல்லாத்தையும் பிரகாசிக்க வைக்கும். சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் பலமா இருக்கும். சரிங்களா? ஆனா விருச்சிக லக்னத்திற்கு வளர்பிறையோட தேய்பிறையா இருந்தா மிக சிறப்பு. சரிங்களா? அதுவே சூப்பரா இருக்கும். அமாவாசையில் பிறந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றது. பௌர்ணமியில பிறந்தா பல கோடிக்கு அதிபதி ஆயிடுவாங்க, அது ஒரு சில கிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா. அதே நேரத்தில் 9ஆம் இடத்தின் வழியாக பாதகமும் நடக்கும். அந்த ஆதிபத்தியம் என்ன? தந்தைக்கான ஆதிபத்தியம். தந்தையை விட்டு பிரிக்கிறது, தந்தையோட சொத்து பத்தை இவங்க அபகரிச்சுக்கிறது. ஓகேவா? தந்தைக்கும் இவங்களுக்கு முரண்பாடான கருத்துக்களை வர்றது, இது போன்ற விஷயங்களும் நடக்கும். சரிங்களா? எனிவே கந்தசாமி பாண்டியன் அவரு டெக்ஸ்ட் பண்ணதுக்கு நன்றி. நம்மளோட வீடியோஸ் பார்த்து பொறுமையா எவ்வளவு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு, நன்றி. அடுத்ததாக மறுபடியும் எல்லாமே சேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தர் கேட்டிருக்காப்பாங்க, பிரின்ஸ் அவங்கிறவரு நமக்கு லைவ்லையும் கேட்பாரு, அவர் தான் போட்டிருக்காரு. சார் நீங்க அவசரமா இந்த இலவச ஜோதிடம் பார்க்கறத ஸ்டாப் பண்ணிருங்க. சேம் ஜாதகம் மாத்தி ப்ரெடிக்ஷன் சொல்றீங்க ஃபார் சேம் இயர். ஒரே ஜாதகத்துக்கு நீங்க மாத்தி சொல்றீங்க, அதனால நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க என்ன காலகட்டத்தில் நீங்க கேட்டீங்கிறதா ரொம்ப முக்கியம். ஓகேவா? போன வருஷம் நீங்க ஒண்ணு கேட்டிருப்பீங்க, அதற்கு திருமணம், எஸ் இந்த காலகட்டம் திருமணம் சொல்லியிருப்பேன். இப்ப நீங்க கேட்டிருக்கும் பொழுது இன்னைய காலகட்ட திருமணத்திற்கான காலம் இப்ப திருமணம் இருப்பேன். அப்ப ரெண்டுக்கும் ஒரே ப்ரெடிக்ஷன் நடந்திருக்குனுமே சொல்லிருக்க கூடாது. அதுக்குதான் நான் சொல்றது எப்பயுமே, காலம் தேசம் சுத்திக்தி வர்த்தமானம். இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் யாருக்கு சொல்றோம், எப்ப சொல்றோம், எந்த காலகட்டத்துல சொல்றோங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல தான் சொல்லுவோம். திருமணங்கிறது ஒரு மனிதனுக்கு 40 டைப் மேல திருமண காலகட்டம் வரும். அதை நீங்க எப்படி சூஸ் பண்ண போறீங்க, அந்த காலகட்டத்தை நீங்க எதுவாக பயன்படுத்திக்க போறீங்க, திருமணத்திற்காக பயன்படுத்திக்க போறீங்களா, அல்லது அந்த சுப நிகழ்ச்சியை வேற ஒருத்தவங்களுடைய சுப நிகழ்ச்சியாக பகிர்ந்தளிக்க போறீங்களா, அல்லது சுப நிகழ்ச்சியாக மாத்திக்க போறீங்களா, உங்க வீடு கட்டிட்டு அந்த சுப நிகழ்ச்சியை மாத்திக்க போறீங்களா அப்படிங்கறதை பொறுத்து அது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே? இது மாதிரி பலன்கள் மாறும். அப்ப நீங்க கேட்ட கேள்வி ஒன்னாக இருந்தாலும், ஜாதகம் ஒன்னா இருந்தாலும், கேட்கப்பட்ட நேரம் மாறுனுச்சுன்னா பலனும் மாறும். சரிங்களா? ரைட், நன்றி. அடுத்ததாக
ஆதித்யர் அப்படிங்கிறவர் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காரு. கடுமையான தாரதோஷம் பட் நோ டிவர்ஸ் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் போட்டிருக்காரு சூப்பர் அப்படின்ட்டு. அடுத்தது கார்த்திகேயன், அவரோட டேட் ஆஃப் பர்த் போட்டு கேள்வி கேட்டிருக்காரு. நிறைய டேட் ஆஃப் பர்த் தான். பெருமாள் அவருக்கு, ஐயா எனக்கு ஒரு சந்தேகம், என் ஜாதகத்தில் லக்னத்தை குரு பார்க்கிறார், இந்த பலன் எப்போதும் கிடைக்குமா அல்லது தசாபுத்தி காலங்களில் மட்டும்தான் கிடைக்குமா? லக்னத்தை பார்க்கும் கிரகங்கள் எப்போதும் வேலை செய்யுமா அல்லது தசாபுத்தி காலங்களில் மட்டும் வேலை செய்யுமா? தயவு செய்து சொல்லுங்கள், லக்னம் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சார் நான் சொல்றதை புரிஞ்சுக்கிங்க. லக்னத்தை ஒரு கிரகம் பார்த்துருச்சுன்னா அது சார்ந்த குணநலங்கள் உங்களுக்கு இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லக்னத்தை குரு பார்த்துச்சுன்னா சாஃப்ட் நேச்சரா இருப்பாங்க, இறக்க குணம் இருக்கும். அதுவும் கடக லக்னமா இருந்து 7ல குரு இருந்துச்சுன்னா, லக்னத்திலே குரு இருந்துச்சுன்னா தொட்டதுக்கெல்லாம் மனம் இலகிருவாங்க, எதுக்கு எடுத்தாலும் இலகிருவாங்க. அப்ப இவருக்கு அந்த குரு தசை வந்தா தான் அப்படி நடக்குமா? அப்படி கிடையாது. இயல்பாகவே அவருடைய எண்ணங்கள் இப்படிதான் இருக்கும், ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருக்கும். அடுத்தவங்க மேல இறக்கப்படக்கூடிய எண்ணங்கள் குணம் அதிகமாக இருக்கும். அது எந்த பாவகத்தை பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப கடக லக்னத்துக்கு குரு உட்காந்துட்டார் லக்னத்துலன்னா என்ன பண்ணும்? ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும், இறைப்பணிக்காக செலவு பண்றது அதிகமாக இருக்கும், இறைப்பணிக்காக செயல்களில் அதிகமாக ஈடுபடுவீங்க, மக்கள் தொண்டுக்காக செயல் பண்ணுவீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. இது போன்ற 9ஆம் பாவகத்தோட வேலையை முழுமையாக கொடுத்துக்கிட்டே இருக்கும், எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், சாஃப்ட் நேச்சரா இருப்பீங்க, ரொம்ப அமைதியா நல்லா இருப்பீங்க. இப்ப அதே லக்னத்துல குரு துலா லக்னத்தை வச்சுக்குவோம். இப்படி வச்சுக்கிட்டா இவரும் சாஃப்ட் நேச்சர், ரொம்ப பொறுமையா இருப்பாரு. ஆனா என்ன பண்ணுவாரு? உடல்ல ஏதாவது ஒரு குறை இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். மனதிலையும் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். என்ன குறை? எனக்கு காசு இல்லை, எனக்கு காசு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் வேலை கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் திருப்திகரமா இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பார். லக்னத்துல குரு ரெண்டுக்குமே இதே ஆன்சர். அப்ப இது எந்த இடத்துல மாறுபடுது? ஆதிபத்தியத்துல மாறுபடுது. அப்ப எந்த இடத்துல பலன் மாறுதுன்னா, லக்னத்துல குரு இருக்கும் பட்சத்தில் அது சாஃப்ட் நேச்சர், ரொம்ப பொறுமைசாலி, அமைதியானவர் அப்படிங்கிறத கொடுத்துரும். அதே நேரத்தில் ஆதிபத்தியம் வெவ்வேறு ஆதிபத்தியமாக இருக்கும் பொழுது இதுவும் அவருடைய குண நலன்களாக செயல்படும், முழுமையாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஓகேவா? இது எப்ப அதிகமாக வெளிப்படும்னா அதனுடைய அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தியில அதிகமாக வெளிப்படும். சரியா? அது இல்லைன்னு கிடையாது, அது முழுமையாக உங்க லைஃப் ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதனாலதான் லக்னத்தை வச்சு ஒரு மனிதனுடைய எண்ணங்கள், குணங்கள், செயல்கள் எல்லாத்தையும் சொல்லலாம்னு சொல்றது. சரிங்களா? சரி, நன்றி சார். பெருமாள் சார், பெருமாள் அருள் அப்படிங்கிற ஐடியில இருந்து. அடுத்தது அஷ்டமாதிபதி எப்போது நன்மை செய்யும் அப்படின்னு ஒரு வீடியோ. அதுல ரிஷப லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி குரு பாவத்துக்கு படி 8க்கு 6ஆம் இடமான லக்னத்துல இருந்து இவரை ராஜயோகாதிபதி சனி பார்த்தால் நன்மையானா குருவினுடைய செயல்கள் தடை பண்ணுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ராஜயோகாதிபதி குரு சனி பார்க்குது. எந்த இடத்துல இருந்து பார்க்குது? சனியினுடைய ஸ்பெஷல் பார்வை இருக்குது, 3 மற்றும் 10ஆம் பார்வை. இதுல நீங்க எதை நீங்க சூஸ் பண்ண போறீங்க? சனி உண்மையிலேயே பலமா பார்க்குதா அல்லது ஓரளவுக்கு பலவீனமா பார்க்குதா? இப்ப லக்னத்துல குரு இருந்து சனி உங்களுக்கு மீன ராசில இருந்து பார்க்குதா அல்லது விருச்சக ராசில இருந்து பார்க்குதா அல்லது உங்களுக்கு சிம்ம ராசில இருந்து பார்க்குதா? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்ப சிம்ம ராசில இருந்து பார்க்கும் பட்சத்தில் அதனுடைய பலம் குறைவாக தான் பார்க்கும். 1. ரிஷபராசியில இருந்துகிட்டு விருச்சிக ராசில இருந்து பார்க்கும் பொழுது சனியினுடைய பலம் அதிகமாக பார்க்கும். அப்படி இருந்தா தான் குரு அஷ்டமாதிபதியினுடைய தோஷத்தை, அஷ்டமாதிபதியினுடைய கெடுபலனை குறைப்பார். மீன ராசில இருந்து பார்க்கும் பொழுது சனி பெருசா ஒன்னும் அந்த கெடுதலை செய்யக்கூடிய குருவினுடைய செயலை குறைக்க மாட்டாரு. அப்ப இதுல எது ஃபர்ஸ்ட்? விருச்சிகம், 2வது மீனம், 3வது சிம்மம் இப்படின்னு எடுத்துக்கணும். சரி, அப்ப சனி பார்வை எப்போது அதனுடைய பார்வை குருவினுடைய கெடுபலனை குறைக்கும்? இந்த 3 இடத்துல. அந்த 3 இடத்துல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுங்கும் போது விருச்சிகம், மீனம், சிம்மம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனா பார்வை பலமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த குரு பாவத்துக்கு மறைஞ்சாலும் கண்டிப்பாக அதனுடைய வேலையை செய்யும். 8ஆம் இடத்தோட வேலையை, அதனுடைய பலனை குறைப்பது சனியினுடைய பார்வையால் மட்டும்தான். அந்த சனி பலமா பார்க்குதான் என்னுடைய கேள்வி. சரியா? ரைட், நன்றிங்க. அடுத்ததாக
சாந்தகுமார் அப்படி கேட்டிருக்காரு. 6, 8, 12 மறைந்த கிரகம் அதன் பலனை செய்யுமா அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சனி ராகு சம்பந்தப்படுவதால் அறுவை சிகிச்சை நிபுணராக இருப்பார். ரைட், அவர் இது சொல்றாரு அவர் ஜாதகத்தை படி. அடுத்தது விஷால் ட்ரை அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து சனி ராகு கேது சேர்க்கை பார்வை அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல சனி கேது சேர்க்கை துலா லக்னத்திற்கு 9 கடவுள் பக்தி அறவே இல்லை, ஆனால் கோவில் பணியில் தொடர்ந்து உள்ளார். லக்னத்துல சனி உட்கார்ந்து லக்னாதிபதி எங்கனாவது கெட்டு போய் நிற்பாரு, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் குறைவா இருக்கணும். 9ஆம் இடம் வீடு, 9ஆம் இடம் கோயில், தொண்டு செய்தல், அதனாலதான் கோயில் அப்படிங்கிற இடத்துக்கு போய் உட்கார்ந்துருக்காரு. லக்னாதிபதி வீக்கா இருந்துச்சுன்னா போகிறதுக்கு இன்னும் அவரு உணரலன்னு அர்த்தம். சரியா? அப்ப லக்னாதிபதியை எப்ப கோச்சாரத்துல சனி கேது அல்லது குரு தொடர்பு வருதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா இறைப்பணையில முழுமையாக ஈடுபடுவாரு. ரைட், நன்றி. அடுத்ததாக 6, 8, 12 மறைந்த கிரகம் அதன் பலனை செய்யுமா? அடுத்த கேள்வி மருத்துவருடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அதுல என்னது கீதிகாவா, எனக்கு சத்தியமா புரியல. கீதா KA கீதா. அப்பா சாமி, அவர் எல்லாமே ஒரே லெட்டரா போட்டாங்களா, அதனால எனக்கு பிரிச்சு படிக்கிறது எதுல இருந்து எதை பிரிக்கிறதுன்னு தெரியல. KA கீதா அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து கேட்டிருக்காங்க. லக்னத்துக்கு 8 ராகு, கால புருஷனுக்கு 8ஆம் அதிபதி செவ்வாய், லக்னாதிபதி இணைவது மிக யோகம் சொல்றாங்களா? சரி, ரைட், ஓகே, யோகம் அப்படிங்கிறத ஓகே. அந்த வீடியோல மகர லக்னத்துக்கு அந்த வீடியோ இப்பதான் போட்டது லேட்டஸ்டா, ஞாபகம் இருக்கு. ஒரு மருத்துவரோட ஜாதகம் மகர லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், ராகு சம்திங் எல்லாமே சேர்ந்து நிற்கும். அது மறைஞ்சாலும் யோகம் செய்யுது அப்படிங்கிறதுக்கு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கான ஆன்சர் தான் அவங்க சொல்றாங்க. காலபுருஷனுக்கு 8ஆம் பாவகாதிபதி செவ்வாயில அவர் லக்னாதிபதியும் கூட தானே, அதனாலதான் அந்த யோகத்தை பண்ணுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எனிவே அவங்களுடைய பார்வை டெக்ஸ்ட் பண்ணதுக்கு நன்றிங்க. அடுத்தது பதில் தந்ததுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. யாருன்னா ALLUY தெரில அப்படிங்கிற ஒரு ஐடி. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் டேட்டா பர்த் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே டேட்டா பர்த். சரி, இன்னொருத்தருக்கு டிவைன் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்கிறாரு. சார், இன் தேர்ட் ஹாரோஸ்கோப்னா நான் எங்க போவேன்? இது லைவ் ப்ரெடிக்ஷன்ஸ்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல 3ஆவதா ஏதோ யாருக்கோ ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கிறேன். அந்த 3ஆவதா சொன்ன ஜாதகரையோடைய டீட்டெயில்ஸ்க்கு இவர் விளக்கம் கொடுக்குறாரு. அவர் என்னமோ போட்டிருக்காரு. சார், தேர்ட் ஹாரோஸ்கோப் யூ ஸ்போக் அபவுட் த சாட்டர்ன் அஸ்பெக்டிங் செகண்ட் ஹவுஸ், ஜூபிட்டர் இஸ் சிட்டிங் இன் செகண்ட் ஹவுஸ். Does that also mean his family life will be bad? Second lord is excited in Mesham. How to tell பலன் ஃபார் திஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கிறீங்க. அந்த வீடியோல நான் 3ஆவதா எப்போ எந்த சொன்னேன்? இது எப்படிங்க சார், வைக்க பொருளை ஊசி எடுக்கிற மாதிரி தான். எனிவே டெக்ஸ்ட் பண்ணதுக்கு நன்றிங்க. எனிவே இன்னொரு தடவை நீங்க வந்தீங்கன்னா அது என்னங்கிறத லைவ்ல வந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க, ஓகேவா? அந்த மாதிரி டெக்ஸ்ட் போட்டே சொல்லுங்க, நான் பார்த்து சொல்றேன். ரைட்டுங்க. அடுத்தது ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கிருந்தால் நன்மை வீடியோ போட்டிருந்தோம். அதுல முரளி அப்படிங்கிறவர் கேட்டுக்காரு. எனக்கு சிம்மம் மகம், அதாவது சிம்ம ராசி மகம் நட்சத்திரம், சரி, 3ஆம் பாதம் சொல்றாரு. துலா லக்னம், சரி, துலா லக்னத்துல 6ல சுக்கிரன் உச்சம். இப்பதான் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். துலா லக்னத்துக்கு சுக்கிரன் 6ல உச்சமாக கூடாது. அப்படி உச்சமானுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். சரியா? அப்ப இது போன்ற அமைப்புகள் 6ஆம் இடம் உத்தியோகம், லக்னாதிபதி சுக்கிரன், இப்ப வெளிநாட்டுல போய் வேலை செய்தல், இப்படி இருந்தா தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சுக்கிரன் உச்சமாயிடுச்சுனாலே காதல், காமம், திருமணம், மறைமுக திருமணம்,
மறைமுகமா லவ் பண்றது, லாங் லைஃப் இழுத்துக்கிட்டு போறது, இது மாதிரியான எண்ணங்கள்லாம் அதிகமாக போகும். ஸோ இதனால துலா லக்னத்துக்கு 6ல் சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறது குருவினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தும் மாறும். குரு அங்க வக்ரமா போயிட்டார், குரு கொஞ்சம் நீச்சமா போயிட்டாரு, இப்படிலாம் இருந்துச்சுன்னா சுக்கிரன் 6ல் உச்சமா நிற்பது ஒரு விதத்தில் நன்மை. சரியா? ஆனா பொதுவா பார்த்தா 6ல் உச்சம் அந்த இடத்துக்கு நல்லது கிடையாது. அடுத்தது சகம் அட்சகம் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து சனி திசை யாருக்கு நன்மை அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம். ஐயா, ரிஷப லக்னம். ரிஷப லக்னம் என்றால் சனி சூரியனோடோ இல்லை என்றால் செவ்வாயோடோ அமாவாசை சந்திரன் ஏதாவது பாவ கிரகத்துடன் இணைந்திருந்தால் நன்மை செய்யாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரிஷப லக்னத்துக்கு சனி சூரியனோடு இல்லை என்றால் செவ்வாயோட சேர்ந்து இருந்துச்சுன்னா, செவ்வாயோட சேர்ந்திருந்தாலும் சில கெடுதல்கள் கண்டிப்பாக இருக்கும். சனி செவ்வாய் சேர்க்கை பொதுவாகவே சரியில்லைன்னு சொன்னோம். அது என்ன பண்ணும்? வேலையில பிரச்சனைகள் கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும், ஒரு திருப்தி இல்லாத வேலை வாய்ப்பு, அது சார்ந்த சூழ்நிலையில இருக்க வைக்கிறது. இதெல்லாம் சனி செவ்வாய் பண்றதுதான். அண்ட் தென் சந்திரனோட இருந்துச்சுன்னா கூட ஒன்றும் பெருசா கெடுதலை பண்ணாது. சரியா? ஆனா சந்திரன் முழு பாவர் கிடையாது. அவர் 15 நாளுக்கு பாவர், 15 நாளுக்கு சுபர் அப்படின்னு போயிடும். அமாவாசை சந்திரன் அப்படின்னு வந்தா கூட ஆதிபத்திய விசேஷங்களை கண்டிப்பா கொடுத்துரும். பெருசா கெடுபடலாம் கிடையாது. சூரியனோட சேர்றதுதான் கொஞ்சம் கெடுதல், செவ்வாயோட சேர்றது ஓரளவு கெடுதல். சரியா? எனிவே நன்றி சார் டெக்ஸ்ட் பண்ணதுக்கு. அடுத்ததாக எல்லாமே டேட் ஆஃப் பர்த் தான் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு சரி, இந்த லேக் அப்படிங்கிறவங்க LAK349 சனி தன் வீட்டை பார்த்தால் பலமா அப்படிங்கிற வீடியோல கேட்டிருக்காங்க. விருச்சிக லக்னம் 12ல் சனி. உங்களுக்கு ஆன்சர் நான் போன வீடியோல சொல்லிட்டேன். 12ல் ராகு சனி வக்ரம். டெல் மீ அபவுட் திஸ் சார். குரு இன் 9th house. இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேமா, போன வீடியோல இருக்கு பாருங்க. ஓகேவா? அடுத்தது துலா லக்னம் சனி ராஜயோகாதிபதி. சனிக்கு எடுக்க வாய்ப்பு இல்லை துலா லக்னத்துக்கு. சரி, ரைட்டு. அடுத்தது எல்லாமே டேட் ஆஃப் பர்த் தான். நல்ல விளக்கம் மதுரை மாவட்டத்துல இருந்து பண்ணியிருக்காரு JS சேகர் அப்படிங்கிறவரு. அதே போலதான் அருண் கிருஷ்ணா அவரும் அதே தான் போட்டிருக்காரு. லேர்னிங் இஸ் a new ending process and thanks for letting us learning G அப்படின்னு போட்டிருக்காரு. ரொம்ப நன்றி சார். அடுத்தது ஜாதகத்தில் சனி எங்கு இருந்தால் நன்மை மீன லக்னத்துக்கு. சனி 7ல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ISTEJCE அப்படிங்கிற ஒரு ஐடி. இதுல என்ன ஐடி நான் எப்படி படிக்க முடியும்? நான் இப்ப எப்படி நான் உங்களுக்கு சொல்ல முடியும்? இந்த ஐடியில இருந்து இவர் கேட்கிறாருன்னு சொன்னா தானே நான் உங்களுக்கு சொல்றதா அர்த்தம். மீன லக்னத்துக்கு 7ல் சனி இருக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, சரிங்க. அடுத்ததாக நட்டராஜன் ஐயா, ராகு தசா நடந்தால் என்ன பலன் அப்படின்ட்டு நல்லா இருக்கும். கண்டிப்பாக எதுல கேட்டிருக்காரு? இந்த 2108 நாட்கள், அதாவது பிப்ரவரியிலேருந்து மே 2nd வீக் வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள்ல சுக்கிரன் பயங்கரமா அடி வாங்குது. அதனால சுக்கிரனோட அல்லது சனியினுடைய தசாபுத்தி போனுச்சுன்னா கவனமா இருக்குன்னு சொன்னோம். ஆனா ராகு தசா நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும், கெடுபலன் இல்லை, நன்மை தான். சரியா? பெரிய அளவில் கெடுதல் கிடையாது. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். உங்க ஜாதகத்துல ராகு எங்க நிக்கிறாங்கிறத பொறுத்து பலன் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஓகேவா? அடுத்ததாக பிரகாஷ் ZY சம்திங் போட்டிருக்காரு. அவர் என்ன சனி தசா குரு புத்தி சுக்கிரன் அந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டீங்க போங்க அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ அதனால கவனமா இருந்துங்க. சுக்கிரன் தசாபுத்தி அல்லது சுக்கிரன் சாரமாங்கின கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? சரி, அடுத்தது கண்ணன் மோகன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. இதுல 27 நட்சத்திர குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிருக சிரிஷத்துக்கு நம்ம போட்டிருந்தோம். அதுல 50% நம்பலாமா? ரிஷபம் மிருக சிரீஷம். உழைப்பு 99% நம்பலாம். மிருக சிரீஷம் ரிஷபம். சரி, ரைட். ரிஷபம்னாலே
உங்களுக்கு எருது சம்பந்தமா வரும். உழைப்பு அதிகமாக போடக்கூடிய ராசியும் ரிஷபம் தான். ஸோ அதனால உழைப்பை அதிகமாக விரும்புவாங்க. இவரும் அப்படிதான் சொல்றார். ஓகே, நன்றி. அடுத்ததாக மேக்சிமம் எல்லாம் டைம் ஆஃப் பர்த் இதுதான் போட்டிருக்காங்க. 6, 8, 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன் வீடியோ போட்டிருந்தோம். அதுல முத்து செல்வன் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. துலா லக்னம், 8ல சுக்கிரன் ஆட்சி, செவ்வாயுடன் கண்டிப்பாக கெடுதல நல்லா நிக்கிறார் அர்த்தம். சுக்கிரன் சூப்பரா நிக்கிறார், செவ்வாயும் பலமா தான் நிக்குது. இடைவெளியை பொறுத்து சுக்கிரன் கொஞ்சம் பழுதாகுமே தவிர ஒன்னும் கெட்டு போகல. சுக்கிரன் உண்மையிலேயே பலமா நிக்குது, 8ல போய் மறையல. ஸோ அதனால பயப்பட வேண்டாம். சரியா? ரைட். அடுத்ததாக அதுக்கு அடுத்தது எல்லாமே டேட்டா பர்த் தான். தமிழ் வேந்தன் மை ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் போட்டிருக்கிறீங்க, நன்றி. அடுத்தது அதெல்லாம் டேட்டா பர்த்தை கொடுத்துட்டு எப்ப நான் வீடு கட்டுவேன், எப்ப திருமணம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, அடுத்தது சனி எங்க இருந்தால் நன்மை? துலா லக்னம் இன் ஹவுஸ் 5th இருந்தா நல்லதா அப்படின்னா, 5th இருந்தா எஸ் ஓரளவுக்கு நன்மை தான். ஆனா ஜோதிடத்தில் ஒரு விதி டைரக்டா ஒரு பலனை கொடுக்காது. எப்படி சனி ஆட்சியா இருந்தா நன்மை, சசயோகம் அப்படின்னா சசயோகம் தான் இப்ப நீங்க சொல்றது. துலா லக்னத்துக்கு 5ல சனி, மூலத்திரியோணத்துல ஆட்சி நல்லது. ஆனா 5ஆம் இடத்தில் சனி ஆட்சி அப்படின்னு ஒரு பலன் இருக்குல்ல அதுல. அப்ப 5ஆம் இடத்தில் சனி பாவகிரகம் அங்க இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க இன்னொரு விதி, 5ஆம் இடம் 9ஆம் இடம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா திரிகோண ஸ்தானங்கள்ல சுபகிரகங்கள் தான் இருக்கணும், பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. அப்ப 5ஆம் இடத்துல சனி பாவகிரகம் இருந்துச்சுன்னா 5ஆம் இடத்தை நசுக்குது. அப்ப குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணுது, அல்லது குழந்தையை பெண் குழந்தையா கொடுக்குது, அல்லது குழந்தையை விட்டு ஜாதகரை பிரிக்குது, அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குது, உறவுகளை கொஞ்சம் குறைக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஆனா கண்டிப்பாக 5ல சனி இருந்தாலும் அந்த யோகத்தை, வீடு வாகன யோகத்தை எல்லாம் கண்டிப்பா கொடுக்கும். நன்றி. துலா லக்னம் அதே தான் கேட்டிருக்காருங்க. என்ன கேட்டிருக்காருன்னா முரளி சிம்மம் மகம் இது சொல்லியாச்சுங்க. இதுதான் அதே ஆன்சர் தான். துலா லக்னத்துக்கு சந்திர திசை ஓரளவுக்கு நியூட்ரலா தான் வேலை செய்யும். ஓகே, துலா லக்னத்திற்கு சந்திரன் அவயோகர், ஆனா தசமாதிபதிங்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை. அவர் வளர்பிறையாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். தேய்பிறையா இருந்துச்சுன்னா கவனமா இருக்கணும். அதே நேரத்தில் சந்திரன் உங்களுக்கு எந்த இடத்துல உட்காந்துருக்காரு? 11ல சந்திரன் உட்காந்துருக்கு. அவ 11ங்கிறது சிம்மராசியில உட்காந்துருக்கு. சிம்மராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது, சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது. ஸோ அப்ப அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்தது சிறப்பா இருக்கும். ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் ஜாதகத்துல உங்க ஜாதகத்தை நீங்க போட்ட டெக்ஸ்ட்டை வச்சு சொல்லலாம் சந்திர திசை நல்லா இருக்கும்னு. அந்த இடத்துல மகம் நட்சத்திரம் உட்காந்து நிக்குது அண்ட் சூரியனோட நட்சத்திரம் நிக்குது. ஓகே, ஸோ அப்ப ராகு உங்களுக்கு 2ஆம் இடத்துல, அப்ப 8ல கேது, 2ல ராகுனா 8ல கேது, அப்ப கேதோட நட்சத்திரத்துல இருந்தாலும் எஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப சந்திரன் சிம்ம ராசியில மகம் மற்றும் பூரத்துல இருந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும் சொல்ல முடியும். ஓகேங்களா? நன்றி. சந்திர திசை நல்லா இருக்கும். சார் முரளி சார் வாங்க சார், லைவ்ல வாங்க சார். டீட்டெயிலாக கேட்குறீங்க, இந்த லாட்ரி யோகம் வேணும் அப்படின்னா இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் டீட்டெயிலாக பார்க்கணும். லைவ் தான் பண்ணுறோம்ல, லைவ்ல வாங்க பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்ததாக ரோஜா ராஜேஸ்வரி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து சனி எங்கே இருந்தால் நன்மை? தனுசு லக்னத்துக்கு 12ஆம் இடம் பற்றி நீங்கள் சொல்லலையே சார் அப்படின்ட்டு. சனி 12ல இருந்தாலும் ஓரளவுக்கு கெடுதல் தான். ஏன்? அவர் 2ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்ப்பார் தனுசுக்கு. ஓகே, அந்த இடத்துல சனி குருவோட நட்சத்திரத்துல இருந்தால் மட்டும்தான் நன்மை கொடுக்கும், இல்லைன்னா அடிதான். சரிங்களா? அதனால சனி 12ல இருந்தால் ஒரு 50-50 ஆப்ஷன் தான் சொல்ல முடியும். 12ல ஒரு நட்பு வீடு கிடையாது, பகை வீடு, செவ்வாயோட வீடு. அதே நேரத்தில் அங்க குருவோட நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துல இருந்தா மட்டும்தான் எஸ் ஓரளவுக்கு நன்மை. அதுவும் உங்களுக்கு 4ஆம் பாதம் தான் வரும். அப்ப என்ன என்ட்ரி லெவல்ல நிற்கும். அப்ப 2ஆம் இடத்தை முழுமையாக கெடுக்காது சனி பார்வை. அதுதான் உங்களுக்கு அனுச நட்சத்திரத்திலேயோ கேட்ட நட்சத்திரத்திலயோ இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த வீட்டினுடைய மைய பகுதிக்கு சனி வந்துருவார், 12ஆம் இடம் விருச்சிக ராசிக்கு. அப்ப அந்த வீட்டுல இருந்துட்டு தனது 3ஆம் பார்வையாக தனுசுக்கு 2ஆம் இடத்தை பார்த்துச்சுன்னா என்ன பண்ணும்? 2ஆம் வீட்டை கெடுக்கும் அப்படிங்கிற ஒரு பலன் இருக்கு.
சரி, இதை நாங்க சொல்ல மறந்துட்டோன்னா இதை இப்ப சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? நன்றி சார். ரோஜா ராஜேஸ்வரி, இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு பிப்ரவரி 3ஆம் தேதி, இன்ன வரைக்கும் நம்ம யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவங்களுக்கான ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ அதனால போன டிசம்பர் மாதம் 2024 டிசம்பர் மாதத்துல யார் கேள்வி கேட்டாங்களோ அது ஒரு போன வீடியோவாகவும், இந்த ஜனவரி மாதம் 2025ல யாரெல்லாம் கேள்வி கேட்டீங்களோ அதற்கான வீடியோ இதுவாகவும் பார்த்துக்குங்க. இனி வரும் காலகட்டங்கள்ல மாதத்துக்கு மாதம் கண்டிப்பாக ரிப்ளை உடனே போட்டுடலாம். ஸோ அதனால இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேயர்கள் யாராவது இருந்தாலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஜாதக ரிலேட்டடா அல்லது ஜோதிடத்தில் ஜென்ரலான டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த வீடியோ கீழே கூட கமெண்ட்ஸ் போடுங்க, அதுக்கான ஆன்சர் பண்றேன் சார். அதர் தென் ஜாதகத்துக்கு பலன் அதுதான் பார்க்கணும் சார் அப்படின்னா சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில லைவ் பண்றோம். ஸோ அங்க வாங்க, உங்களுக்கு பார்த்து சொல்றோம். சரியா? ரைட், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.